பறையர் எழுதிய புத்தகத்திற்கு படையாச்சி இங்க வாழ்த்துறை எழுதுகிறார் என்றால் வந்துருச்சா தமிழ் தேசியம், வந்துருச்சு தமிழ் தேசியம். இதை தவிர்த்து வேற என்ன? இங்க உண்மையாகவே சாதிய ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்றால் இந்த சாதிகள் எப்படி உருவானது, இந்த குடிகள் எப்படி உருவானது என்ற பாடத்திட்டம் என்பது தமிழக நூட்களில் இருக்க வேண்டும். ஏன்னா நீ சொல்லிக் கொடுக்கலன்னா வேற ஒருத்தன் சொல்லிக் கொடுப்பான், அவன் தப்பா சொல்லிக் கொடுத்துறான். தமிழக அரசு சொல்லிக் கொடு, சொல்லு, நீ பறையர்னா யாருன்னு சொல்லு, கம்மலார்னா யாருன்னு சொல்லு, கோனார்னா யாரும் சொல்லு, நாடார்னா யாருன்னு சொல்லு, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்னன்னு சொல்லு, அந்த அநீதிகளிலிருந்து தமிழக அரசு அவர்கள் எப்படி மீட்கிறதுன்னு சொல்லு. இதை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும், பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டும், வரலாற்று பாடத்திட்டத்தில் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் படித்தால் சமத்துவம் என்பது தானாக மனதில் வந்துவிடும். அவ்வாறுதான் தமிழர் வரலாற்றை படிக்கும் போதுதான் சமத்துவ சிந்தனை எனக்குள்ள வந்தது. அதே சிந்தனை தமிழக வரலாற்றை மாணவர்கள் படிக்கும் போது அவர்களுக்கும் வரும்னு சொல்லி, இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்க பாண்டியருக்கோ சோழருக்கோ சேரருக்கோ உரிமை கொண்டாடுவதுங்கிறதெல்லாம் கடந்து நான் ஒன்று சொல்லுகிறேன். இந்த பாண்டியர்களும் சோழர்களும் சேரர்களும் காலமெல்லாம் கட்டியது கோயில், அந்த காலமெல்லாம் கட்டிய கோயிலில் வழிபட்டது லிங்கம். அந்த லிங்கம் யாருடைய வடிவம் என்றால் அது சிவபெருமானின் வடிவம். அந்த சிவபெருமானே பறையர்தான், அந்த சிவபெருமானே பறையர்தான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி, அவரே நாதப்பறையினர். இதுதான் வரலாறு, இதுதான் உண்மை. இதை மாணிக்கவாசகர் ஒத்துக்கிட்டாரு, பாரிசாலன் ஒத்துக்கிட்டேன், எல்லா தமிழக மக்களும் ஒத்துக்கொள்வார்கள் ஒரு காலத்தில். அது ஒத்துக்கொள்ளும் பொழுது இங்கே பல சாதியவாத சிந்தனைகள் ஒளிந்து சமத்துவம் என்பது நிச்சயம் நிகழும்.